ஹாய் டிடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஏன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் எனக்கு எடுக்கும்போது இருந்துச்சு அந்த வீடியோஸ் நான் எடுக்கிறப்ப. ஓகே, நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, வச்சிருவாங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த வீடியோஸ் ஏன் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ தான். பட் ஆனால் அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப எப்படின்னு சொல்கிறதுனா, செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் சைல்டு வச்ச ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கு தான் நான் போயிருந்தேன். அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். யார் நடத்துனது அப்படின்றது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? பட் அந்த ஃபங்க்ஷனை நான் போனப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் வேறு மாதிரியான ஒரு ஃபீல். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேர் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. அப்படியே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது கூஸ் பம்ப்ஸான வீடியோஸா இல்லை என்ன வீடியோஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைல்டு தான், ஒரு குழந்தை அந்த டான்ஸ் ஆடிருந்தாங்க. செம்ம டான்ஸ். அவங்களோட மாஸ்டரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரபுதேவா படத்தில் ஒரு சீன் வந்திருக்கும். அது எந்த படம்? லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவங்களுக்கு காது கேட்காது. ஓகேவா? அவங்களுக்கு பிரபுதேவா பக்கத்தில் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பேக்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பார். அவங்க கண்ணால் பார்த்து தான் அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் லைவாக நம்ம கண்ணு முன்னாடி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த சம்பவம் தான் நடந்தது. நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோஸும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண குழந்தைங்களோட எல்லா வீடியோஸும் வரும். நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யானம்மா. பாவையன் பதம் காண நாணமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா. மாலவா வேலவா மாயவா ஷண்முகா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மர்மம் என்ன? அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அதை சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு பார்க்குறப்ப அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைக்கு அந்த மாஸ்டர் ஆப்போசிட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி காமிக்க அந்த குழந்தை அதை பார்த்து ஆடிச்சு. எனக்கு சரியான செம்ம ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறப்ப. நான் லைவாக பார்த்துருந்தப்ப எனக்கு சத்தியமாக சொல்கிறேனே, எப்படி சொல்லுதுன்னா, எப்படிடா இது நம்மளால ஒரு ஃபுல் பாட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டேஜ் ஏறுற போது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஸ்டேஜில் போனால் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் மறந்துடுவோம். பட் ஆனால் அந்த குழந்தைக்கு சில ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லனாலும் அந்த குழந்தை கரெக்டாக பண்ணுச்சு. அதே மாதிரி லாங்லேருந்து பண்ணுறப்ப அவ்வளோ க்ரௌடு இருக்காங்க அப்படின்றப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் நம்ம. பட் ஆனால் அந்த குழந்தை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க மாஸ்டரை மட்டும் பார்த்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. பட் ஆனால் செம்ம பர்ஃபார்மன்ஸ் அது. இப்போ ரெண்டாவதாக ஒருத்தர் பாட்டு பாட வந்தார். அவர் பேர் சம்திங் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் பாடின பாட்டு நம்மளாம் ஒரு லிரிக்ஸ், ஒரு திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கவே நம்ம மறந்துடுவோம். ஓகே, ஒரு திருக்குறளையே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 4-5 திருக்குறள் நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா அது ஒரு திருக்குறள் நம்ம திக்கி அதை சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் ஒரு 4 hours மாதிரி ஒரு 4 நிமிஷம் பாட்டு அதை அவங்களால கேட்க முடியாது. ஓகேவா? அவங்களால எப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மியூசிக்கோட பீட்டை வச்சு அவங்க அது கரெக்டான லைன், அந்த லிரிக்ஸை பார்த்து கரெக்டாக பாடினாங்க.
ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளாலேயும் முடியாது, ஒரு எந்த பீட்டுக்கு எந்த லிரிக்ஸ் அங்கே வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அந்த பீட்டை வச்சு அந்த லிரிக்ஸை நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணி அதை பாடுறப்ப செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. நான் உண்மையிலே சொல்லணும்னா, நான் இந்த 4 மந்த்ஸாக வீடியோ கொடுக்காததுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். இந்த வீடியோ நான் உங்ககிட்ட எடுத்து வந்து சேர்த்தது. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல. எனக்கு எப்படி செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. என்னடா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன், உண்மையில் அந்த குழந்தைங்களாம் ஆடுறப்ப பாடுறப்ப அந்த ஒரு விஷயம் பண்ணுறப்ப செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? இன்னொருத்தனும் பாட வந்தார், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? தினம் வாடாதோடும் பாடல் போவதும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஒரு புன்னகையின் என்னை சொட்ட நிலா, என் மனது அம்போ விட்ட நிலா, இது எட்டறிந்து என்னை சொட்ட நிலா, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஒரு புன்னகையின் என்னை சொட்ட நிலா, என் மனது அம்போ விட்ட நிலா, இது எட்டறிந்து என்னை சொட்ட நிலா. தேங்க்யூ. விக்னேஷ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்னேஷ் வந்து அவரால் வந்து ரீட் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஆல்மோஸ்ட் ஒரு 50 சாங்ஸ்க்கு மேல வந்து மெமரிஸா வச்சிருக்காரு அவரு. அந்த அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூர்யா மியூசிக் ஸ்கூல்ல வந்து அவர் வந்து இப்போ வந்து மியூசிக் வந்து கத்துட்டு இருக்காரு. தன்னால வந்து படிக்க முடியல அந்த ஒரு தாட்லாம் இல்ல, மியூசிக்கை வந்து மெமரிஸா வச்சு இந்த அளவுக்கு பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதுக்காகவே ஒரு பெரிய கிளாஸ் கேட்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையா இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களை வந்து கொண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த குழந்தை இப்படியே விடக்கூடாது, அடுத்தது இந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? He was learning piano, keyboard கத்துக்கிட்டு இருக்காங்க. 100 ஷோஸ்க்கு மேல அவங்களுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. And we are very blessed to listen from you for your performance. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விழுந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலும் குரலும் கரங்களின் நாட்டியம் அமைச்சேரா. இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி பண்ணாங்க அப்படின்ற இதுவெல்லாம் தெரியணும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் உங்களை பாருங்கன்னு சொன்னேன். யார் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கிப் பண்ணாதவங்க வந்து கமெண்ட்டில் முக்கியமாக
கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் ஸ்கிப் பண்ணல, வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஏன்னா இது மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ஒரு வீடியோ அகைன் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இதை மாதிரி நான் பார்த்ததை உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு என்னால் தெரியல. உண்மையில் ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது, நடத்தினது எல்லாமே வந்து ஷாதித்யா ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எடுத்து நடத்தினாங்க. அதுவும் வந்து இவங்க பிரான்ச் வைஸ் வச்சுருக்காங்க. பல்லாவரத்தில் 2 பிரான்ச் வச்சுருக்காங்க, துறைப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ப்ரொமோஷன்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நானாக எடுத்து பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு இது வந்து வெளியில் தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பண்ணுறேனே. எல்லாம் நான் இந்த வீடியோஸ் எடுத்து நான் சேனலில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை நாள் போடாமல் இருந்து அதே மாதிரி நான் வீடியோ எடுக்காமல் இருந்து விட்டுருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு எப்படி சொல்கிறது, அதை சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, ஆர்வமாக இருந்தது. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு, பாட்டு பாடுறதை பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அடுத்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு, ஓகே? அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. யாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், ஓகேவா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்லணும், பட் ஆனால் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம், இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ கிராண்டாக பண்ணது வந்து ஷாதித்யா ஹெல்த் கேர் தான். பல்லாவரம், அதுக்கப்புறம் பல்லாவரத்தில் இருக்காங்க. பல்லாவரத்தில் ஒரு பிரான்ச், பல்லாவரத்தில் மொத்தம் 2 பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலவாக்கமில் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக எடுத்து நடத்துனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாதித்யா ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் தான் நடத்துனது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து பல்லாவரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. பல்லாவரத்துலேயே பம்மலில் இன்னொரு பிரான்ச் இருக்குது, அதுதான் குழந்தைகளுக்கான பிரான்ச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச் எங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் சென்னை 1 டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்குது. மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. எஸ்சிடிசின்றது வந்து பம்மலில் இருக்கிறதும், அதுக்கப்புறம் துறைப்பாக்கத்தில் சென்னை 1 பக்கத்தில் இருக்கிறதும் குழந்தைங்களுக்கானது ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அங்கே. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு அடல்ட் ஏஜெல்லாம் இது பண்ணவங்களுக்கு வந்து பல்லாவரம் மெயின் பிரான்ச் வந்து அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஷாதித்யா ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தான். சைக்காட்ரிக் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, ஓகேவா? இதை நான் வந்து ப்ரொமோஷனாக பண்ணல, அகெயின் சொல்கிறேன், இதை வந்து நான் ஒரு ப்ரொமோஷனாக பண்ணல. என்னால் வந்து ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். என்னால் நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம குழந்தை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான், டல்லாக இருக்கான் அப்படின்னு வந்துட்டு பார்ப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். இது என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறதுல எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி. இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களான்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னால் முடிஞ்சது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கோ இல்லை ஒரு நல்லா இருக்க ஃபேமிலிக்கோ வந்து ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும், அந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் உண்மையில் நான் ப்ரௌட் ஆகிறேன். இந்த வீடியோ நான் உண்மையிலே ப்ரெசென்ட் பண்ணுறது நான் ப்ரௌட் ஆகிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, ஓகேவா? சரி, ஓகே டிடி ஃபேமிலி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பயங்கரமாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வரீங்க, எத்தனை பேர் வரீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம இன்னும் பெரிய பெரிய ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், லடாக் ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா இந்த வீடியோவில் கூட லடாக் ட்ரிப்பை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே லடாக் ட்ரிப்லாம் கூடிய சீக்கிரத்தில் போகும். லடாக் ட்ரிப்புக்கு வேறு ஒரு பிளானே இருக்குது. நான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது வந்து பண்ணுறது கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நான் பண்ணுறப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். சரி, ஓகே டிடி ஃபேமிலி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ அதில் பெல் பட்டன் ஆல் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்போ தான் நம்ம சேனலை இன்னும் பெருசாக்க முடியும். நம்ம இன்னும் பெரிய பெரிய ட்ரீம்லாம் வச்சுருக்கோம். அதை கூடி சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். நீங்கள் என் கூடயே இருங்க, எனக்கு இன்னும் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவோம். ஆனால் ஒரே ஒன்று சொல்கிறேன், என் ஃபேமிலி என் கூட இருக்கிறதுனால தான், என்னோட டிடிஎஃப் ஃபேமிலி என் கூட இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, ஓகே டிடிஎஃப் ஃபேமிலி, பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.